எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும். தயாரிப்பாளர் ஆகணுன்றது இருந்தது. அது நான் ஃப்ரம் திருச்சி. நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கியூசியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலராக. எழுத்து தான் என்னுடைய பேஷன், எழுதணுன்றது தான் ஆர்வம். 2002 என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியாவுக்குள்ளே வந்தேன். தொட்டி ஜெயான்னு ஒரு படம், முகவரி துரை அவர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பளித்தார், அவருக்கு நன்றி. அடுத்து சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும் நன்றி. நான் பணியாற்றிய இயக்குநர்கள் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நன்றி. அவர் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், அங்கே தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு அங்கே தான் வந்தது. அப்புறம் என்னுடைய மனைவி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய நல்லா எழுதுறேன்னு அந்த ஒரு என்கரேஜ் தான். குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது நான் ஃபஸ்ட்டு ரோபோவை போய் மீட் பண்ணும்போது நான் ரோபோ மூலிமா, ரோபோவோட ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ, அவருக்கு தான் சொல்லலான்னு நான் ரோபோவை மீட் பண்ணேன். ஆனால் மீட் பண்ணும்போது ரோபோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு நான் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன், இது ரோபோவே நடிக்க வச்சிடலான்னு. அடுத்த நாள் போய் ரோபோட்ட சொன்னேன், ரோபோ நீங்களே இந்த படம் ஹீரோவாக பண்ணிடுங்கன்னு. முந்தின நாள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு. அந்த ஆடியோ லான்ச்சில் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் ரோபோக்கிட்ட, ரோபோ எப்போ ஹீரோவாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே நான் போய், ஜி நீங்களே ஹீரோவாக நடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஜி நேற்று தான் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு, நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறீங்களேன்னு. அப்போ இருந்தே ரெண்டு பேரும் அடுத்து என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்லாம் பேசி இவ்வளவு பேர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்களே அப்படின்னு யோசிச்சா பார்க்குறதுக்கு தான் அப்படி இருந்தது. ஆனால் செட்டில் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு சின்ன எனக்கு ஒரு நான் டென்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பார்க்குறது கண்டிப்பாக டென்ஷன் தான். ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் எனக்கு டென்ஷன் ஆகலை. குறிப்பாக நான் ரமேஷ் கண்ணா சாரை இங்கே நான் சொல்லியே ஆகணும். டேக் ஓகே, அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணணும் போது அங்கேயே தான் உட்காந்துருப்பார், வேறு எங்கேயுமே போக மாட்டார். நமோ நாராயணா சாரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இங்கே அவங்க ரெண்டு பேரும் வரலை, நான் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து லிரிக் ரைட்டர், அவர் தான் நான் ராசா இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர். சின்ன சின்ன ஒரு பணப்பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வண்டி அப்படியே நிற்காமல் டக்குன்னு ஓட வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் இந்த இடத்துல நான் அது நன்றி சொல்லி ஆகணும். அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன் ஸ்ரீனிவாசன் சார், அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில். அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லா இருக்குது, நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஎன்எஸ்ஆர் தான் பார்த்தாரு. ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் டிஎன்எஸ் அவர்கள். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எஸ் பிக்சர்ஸ் சீனு சார் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு தியேட்டரிக்கல். அவருக்கும் நன்றி. படம் பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு, உடனேவே சொல்லிட்டாரு, சார் நல்லாயிருக்கு, நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ரோபோ சொல்லவே வேணாம். நான் இந்த ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும், அது எங்கேயுமே அது ஒரு காமெடியனாக தெரியவே கூடாது, இந்த கேரக்டராகவே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கடைசி வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கேரக்டராகவே தான் இருந்தார். அந்த அம்பிங்கிற கதாபாத்திரமாகவே தான் அந்த கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். எங்கேயுமே அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண ஒரு காமெடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லை, அந்த கேரக்டராகவே கடைசி வரைக்கும் பண்ணினார். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அம்பி 2 போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது இந்த கண்டென்ட்லேயே, அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மே 9 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் படத்தை ப்ரெஷ் ஷோ 8ஆம் தேதி இருக்கும், எல்லோரும் வாங்க, படம் பாருங்கள், நல்ல ஒரு விமர்சனம் தருவீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருக்க ஏதாவது பேர் விட்டா சொல்லிடுங்க. சங்கராபுரம் மக்கள், கள்ளக்குறிச்சி மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஷூட்டிங்கில்.
வீடு ஒரு வீடு கேட்குறோம், அந்த வீடை வந்து காலையில் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க ஈவினிங் வரைக்கும், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும், அவ்வளவு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. குறிப்பாக வந்து என்னுடைய நண்பர் ரிஷி சார், அவருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ்னு வரும்போது எனக்கு அப்பயும் ஒரு சின்ன ஒரு 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 தேவை, பண தேவை இருந்தது. இம்மிடியேட்டாக அவர் வந்து எனக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தார். அவருக்கும் ராஜா முகமது அயூப் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராமல் பார்த்துக்கிட்டது நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காது. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரிஷி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்து அயூப் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுங்கள். வந்து அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிய வணக்கம் ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா ஒரு 5 நாள் டே நைட் ஷூட்டு, இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். திரும்ப இப்போ கோயம்புத்தூர் போகிறேன். அதனால் எப்படின்னா ஒரு 3 வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடப்பட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஓவர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. ஸோ ஒரு 2 வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயின்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர், நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம், நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கோகுல் சார், சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயகனாக ஓரமாக இருந்த என்ன சென்ட்ரு ஃபிகர் ஆக்கிய இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கேட்டார். ஆர்யா, ஜீவா, யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி, சொல்லுங்க ஜி அப்படின்னு. ஆனால் அதே கதையை என்கிட்டையும் சொல்லி என்னைய ஹீரோவாக்கு வரணும் அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி, அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் மீடியா பீப்புள், நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து 2001 கிட்டத்தட்ட 25 வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்ஸர், ஆங்கர், பெர்ஃபார்மர், இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன், அவ்வளோதான், ஹீரோலாம் கிடையாது. கதையின் நான் எப்போயுமே அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம வண்டி எப்போயுமே டெல்லி கணேஷ், ஒரு வி.கே. ராமசாமி, ஒரு வெண்ணிலராயமூர்த்தி, இதை தான் என்னுடைய மைண்ட் தாட்டு. அதுதான், அந்த வண்டி தான் வந்து 85 வரையும் ஓடும். 85 வயசு வரை அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஹீரோன்னு போயிட்டு போங்க சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது, கேர் ஆயிடுவேன். எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும், நாட்டு மருந்து, கஷாயம். இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான். வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட, ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டில் இருந்து அந்த பழைய கஞ்சி, வெங்காயம், இதுதான் என்னுடைய சாப்பாடு. ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து அப்போ எப்படி வந்து இயக்குனருக்கு வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து
என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ரோபோ சங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான். நான் காதுக்கு இதை கேட்டிருக்கேன், நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரோபோ தான் போல், அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில். ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி, என் மகளுக்கும் நன்றி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. குறிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் தம் சிவமன் என்ன அண்ட் மற்ற ஜிவி பிரகாஷருடைய மனைவியார், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இசையமைப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறப்பெல்லாம் நான் பரிதவிச்சிட்டேன். மேடையில் நான் சும்மா வந்து பேச விட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் ரொமான்ஸுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து தூக்குறக்குள்ளே படாத பாடு விட்டு போனேன். ஆனால் டைரக்டர் 4 தடவை தூக்கி இறக்கிட்டார். இல்லைங்க இப்படி தூக்குங்க, இப்படி தூக்கி ஸ்லோ மோஷனில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு. அந்த வாக்கிய வரப்புக்குள்ளே நானே கிருகிருன்னு அப்பப்போ பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் கடும் வெயில், மொட்டை பாறை, இதில் ஓடி வாங்க, இதில் சறுக்கிக்கிட்டு வருவா, இப்படி பிடிங்கன்னா என்னைய பிடிக்கிறதுக்கே 2 பேர் வேணுமையா, இதில் அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும்போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லை, ஹோல் டீமையுமே சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளவு அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நன்றி. அதே மாதிரி நிறைய மேடைகளில் ஒருத்தருக்கு நன்றி சொல்வேன். இந்த மேடையிலையும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நான் வந்து மேடை கலைஞனா அவ்வளோ பிஸி. நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன். அப்படி பிஸி. ஒரு நாளைக்கு 9 ஷோ 10 ஷோ பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேஜ். காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புனேன்னா நைட்டு 2 மணிக்குள்ளே 10 ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன். சம்பளம் 100 ரூபா 150 ரூபா தான். ஆனால் 10 ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது இப்போ கலக்கப்போகுது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் தொலைக்காட்சியில். அப்போ எனக்கு அன்பண்ணன் பாஸ்கரன் பாஸ்கர் அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். அண்ணன் வந்து டேய் தம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. அண்ணே எதுக்குன்னு வந்தால் ஒரு எபிசோடு வருவோம் அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டா ஒரு 3 நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு 300 ரூபா வந்துடும்ண்ணே, நான் போகிறேன்னே அப்படின்னேன். இல்லைடா ஒரு 5 நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போன்னு கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ, அதுக்கப்புறம் வருது வல்லவரை பார்த்துக்கலான்னு என்னை கையை பிடிச்சி தரத்தரன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட்டு ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சார். அந்த 5 நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கரனே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் ஃபைட் மாஸ்டர், நமக்கு ஃபைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணார். ஸோ ஃபைட் மாஸ்டருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா, நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான். எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படி தான் நான் எப்போயுமே பேசுவேன். ஸோ ஃபஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளவு சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு. என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று
அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார். இன்னைக்கு என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகாக நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு. ஸோ நான் சாகும் வரை மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலகநாயன் அவர்கள். அதே மாதிரி தனுஷாருக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆறுங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நான் நிறைய படங்களில் ஒரே ஒரு சீன் கேப்டன் மாதிரி வந்து நடிச்சுட்டு போங்க, ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி இருக்குது சீனு பண்ணிட்டு போங்க அப்படிம்பாங்க. என்னடா நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா, நம்மள்கிட்ட இருக்கே அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கூகுள் சார் தான். ஆனால் அந்த மாரி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. வாயை மூடி பேசுவோம் திரைப்படத்துக்கு அப்புறம் தனுஷ் சாரோட சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோடு நடிக்கும்போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட்டு தான். அந்த படத்தில் வரக்கூடிய மாரி 1 மாரி 2 எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நான் போட்ட டைலாக் தான். அதை எதையுமே வந்து டப்பிங்லையும் அப்படியே பேசுகிற சங்கர், எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம். அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லேயும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய தனுஷ் சார், அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்றைக்கி மதியம் உணவு கூட எனக்கு கிடைக்காது. அந்த இடத்துல தனுஷ் சார் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போதே நான் உங்கள் கூட இவ்வளோ அழகாக ஜெல்லாகிறேன்னா அதுக்கு காரணம் அவருடைய செல்லப்பிள்ளை தான். எப்படி கமல் சாருக்கு செல்லப்பிள்ளையோ அது மாதிரி தனுஷ் சாருக்கும் நான் ரொம்ப செல்லப்பிள்ளை. உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தூரம் ஜெல்லாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? என்னுடைய ராசி தான் சார் அப்படின்னு இருக்கேன். என்ன ராசி அப்படின்னு, தனுஷ் ராசி அப்படின்னாரு. தனுஷ் ராசின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷ் சார் அவர்கள். அவருக்கு எப்பயுமே நன்றி. அண்ட் இந்த படம் வந்து மே 9 வருது. நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணலை, ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி கதை உலகத்திலே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வந்தால் நல்லா ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோடு சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம். தொடர்ந்து நான் வந்து காமெடியனாக தான் நடிப்பேன், கேரக்டர் ரோல் தான் நடிப்பேன். இந்த மாதிரி கதையின் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணால் நடிக்கலாமே ஒழிய நான் எப்பையும் என்கிட்ட நிறைய முறை கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்போ ஹீரோ ஆவீங்க எப்போ ஹீரோ ஆவீங்கன்னு. நான் எப்பயுமே மக்கள் மனசில் ஹீரோவாகி பல வருஷமாச்சு. ஸோ அவங்கள லைவாக நான் நிறைய 10,000 பேர் 5,000 பேர் 1,00,000 பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் நான் மக்கள் மனசில் எப்பயுமே ஹீரோ தான். அதனால் தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை. நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாளன், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து பண்ணணும். மீடியா பீப்பிள் நிறைய நிகழ்வில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு சின்ன திரைப்படம் தான், பட் இருந்தாலும் இது பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிகை நண்பர்கள். நீங்கள் ஆஹா ஓஹோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம். படம் நல்லா இருக்குது, போனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஏன்னா வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதே வெயிலுக்காக தான். இப்போ மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில் போகலாம்னு ஒருத்தன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவான், இல்லைன்னா லவ் பண்ணுற பொண்ணுங்களை விட்டு ஏதாவது தேட்டருக்கு போவான். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 50 பேர் ஒதுங்கினா போதும். டெய்லி ஒரு ஷோக்கு 50 பேர் ஒதுங்கினா அவங்களுக்கான படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும். ஸோ நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஆங்கிலம் கலந்த ஒரு தொகுப்பாளினியை பார்த்துருப்போம். நான் நீண்ட இடையில நான் நிறைய மேடையில் பார்க்குறதுனால அந்த லாவை ரொம்ப அழகாக உச்சரித்து ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அது இந்த மேடையில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி தமிழில் ரொம்ப அழகாக பேசுங்க. இன்னும் நிறைய மேடைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி மேடைகளில் தொகுப்பாளிகள் அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். நான் வந்தோடனே வேறு ஏதோ ஒரு படம் முன்னாடி போய்கிட்டு இருக்கு போல் ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் தொகுப்பாளினி எனக்கு தெரியும். ஸோ தொகுப்பாளினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.
அங்கேருந்து அப்படின்னும் போதே தெரியுது எனக்குமே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என் பேர் ஐஸ்வர்யா ரகுபதி சார். அவங்களும் சொல்லியிருக்காங்க சார். ஸோ எனக்கு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். எல்லாருமே என்னை பாராட்டினீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தமிழ் எனக்கு பேச்சு போட்டியெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. தூத்துக்குடி சார். அப்படி சார் செட்டில்டு இன் சென்னை சார், நம்ம இந்த ஏரியா மாதிரி. ஸோ எனக்கு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அகேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, ரோபோ சங்கர் சார் பேசும்போது சொன்னாங்க 2 வருஷமா உடம்பு சரியில்லை, இன்னும் வரைக்கும் நான் வந்து பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சினிமான்னு மட்டும் இல்லை, நம்ம மீடியாவுமே எடுத்துப்போமே. நானும் ஒரு நியூஸ் ரீடர், ஆங்கர், இப்போ ஆர்டிஸ்ட், இப்படி தான் நகர்ந்துட்டு இருக்கு. தெரியும் நம்மளுக்கு சனி ஞாயிறு கிடையாது, தீபாவளி பொங்கல் கிடையாது, டே அண்ட் நைட் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம யாருமே ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், ஒழுங்கா வந்து தூங்க மாட்டோம். அவ்வளோ ஒர்க் ஒர்க் ஒர்க். நம்மளுக்காக நம்ம ஃபேமிலிக்காக ஓடுற பட்சத்துல நம்ம உடம்பு பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறோம். இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் லைக் நம்ம உடம்புக்கு ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறதையும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதையும் எல்லாரும் பர்டிகுலரா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாரும் சார்பா நான் வந்து ஒரு ரெக்வெஸ்டா முன் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ நவ் questions are over to press. நீங்க உங்க கேள்வி கணைகளை தொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி போட்டோ, சாரி, எஸ். ஸோ முன்னாடி சார் ஒரு குரூப் போட்டோக்கு வந்து எல்லாரும். அம்பிங்கிற வார்த்தை வந்து பிராமணால் பாஷை. அவர் ரோபோசங்கர் சாரும் சரி, நீங்களும் சரி அப்படி இல்லை. ஆனால் எப்படி அவரை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை, அம்பி அப்படிங்கிறது அது பிராமின் பாஷை தான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்க அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தையாக இருக்கலாம்னால அப்படி சொல்லலாம். தம்பியே அவங்க அம்பின்னு. நம்ம தம்பி. ஆமாம் ஆமாம், அவங்க அம்பி எங்களை மாதிரி தம்பிகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், 100% வந்து ஆமாம் எல்லாருக்கும் பிடிக்கிற தம்பி தான். ஆமாம், எல்லாரும் ரசிக்கிற தம்பி தான், நோ டவுட். சார் ரோபோ சார், அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஹீரோயினை தூக்கு 2 திருப்ப இது பண்ண கஷ்டப்பட்டான்னு நீங்கள் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்லாம் வச்சுருப்பாரு, ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன தான் கதையின் நாயகர்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய காமெடியன் ஹீரோ ஆகிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஃபேஸ் தான் நிச்சயமாக. அதுக்கேற்ற ஹைட் வெயிட்டும் கூட. அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க. அது உடம்பு முடியாதனால ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி சமாளிச்சிங்க? அது நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற லெவலுக்கு இருக்குமா? இல்லை கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டருக்கு தான் சொல்லணும். நான் எப்போவுமே டான்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு, ஃபைட்டாக இருக்கட்டும், நான் உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். நான் சாங்லையும் சரி எதுனாலும் சரி, இப்போ காமெடினா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிஹர்சல் பார்க்கும்போது நானும் அப்படி ரிஹர்சல் பார்த்துருவேன். அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான். அதனால தான் 3 ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான். ரோபோ சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்றைக்கி உங்களோடது. தேங்க்யூ. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய மினி பயோகிராஃபியாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்தால் ஜாலியாக ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க, அது சில நேரம் கான்ட்ரவர்சியாகவும் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நீட்ஃபுல்லாக பேச்சு இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கு சார், பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லேயும் காமெடி படம் எடுக்கிறாங்க. கோடிக்கணக்கான செலவு பண்ணி அந்த பட்ஜெட்லேயும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட்டு, பெரிய சீனு, பெரிய ஸ்டாரு, இதை வச்சு அவங்களால ஈஸியாக சிரிக்க வைக்க முடிஞ்சிருது. இதில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க சிரிக்க வைக்கிறதுக்கு? ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன வச்சுருக்கீங்க? இல்லை, பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன், அது நம்பர் ஆஃப் டேஸ், அதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம். ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான். இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும். வந்து எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த கதையை தாண்டி யாரும் போகலை. எல்லாமே இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க. ஸ்பாட்டில் எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி, பேப்பரில் இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்டில் ரமேஷ் கண்ணா சார்லேருந்து, இமான் அண்ணாச்சி அண்ணன்லேருந்து, காஞ்சா கருப்பு அண்ணன்லேருந்து, ரோபோவிலேருந்து, நமோ நாராயணா சார்லேருந்து அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை எப்படி பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா, சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறேன்,
அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. வந்து ரொம்ப ஈஸி தான். பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம். பட் இதுவும் அந்த மாதிரி தான். ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்டாக இருக்கும். வந்து காமெடிக்கு இது 100% சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை. ஆமாம். அடுத்து தொகுப்பாளினிக்கு தான் கேள்வி. நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணுன்ட்டு. நீங்கள் போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? புரியுதா? புரியுதா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா? அதுக்கான என்னுடை பத்தி நான் ஏன் இல்ல, நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன். அது சரியான உடையா இல்லையான்னு. நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்காக நீங்க அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா? அட்வைஸ் சார் பண்ணீங்களா? வந்து ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 2 வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்தேன், பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு இது சொல்லணும் இல்லையா, அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும், நம்மள ஹெல்த் இஸ் வெல்த். அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன? நான் உடைய தப்பா சொல்லலையே. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்ல இல்லைன்னு சொல்லலாம். இல்ல, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, சாரி. சரி. ஸோ சார் நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக என்ன வந்து சாரி சார் சரி எல்லாரும் அதிகமாக என்ன பாராட்டினீங்க, நடிக்கணும் அப்படியெல்லாம் சொன்னீங்க. ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் படங்களில், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்களில் கதையின் நாயகியாகவும் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பூஸ்டாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். தேங்க்ஸ். காட்டன் சாரி நல்லதுன்னு சொல்றாங்க. ஓ, காட்டன் சாரி இஸ் குட் ஃபார் சம்மர் அப்படி சொல்றீங்களா? யா, திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் ட்ரெஸ், அதனால போட்டிருக்கேன். யா யா, தேங்க்ஸ். டைரக்டர் சார் அப்படி இல்லை சார், இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம கேமரா முன்னாடி வாயில வந்து எல்லாம் பேச முடியாது இல்லையா? வெரி குட் வெரி குட் சார். டைரக்டர் சார் சொல்லுங்க. நீங்க நிறைய ரோபோ சார் கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை பண்ணீங்கன்ட்டு. ஆனா வந்து உண்மையாவே ட்ரை பண்ணீங்களா இல்ல வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா? இல்லை, 2 பேரும் பேசணும். எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவாக நடிங்கன்னு சொல்லலை. நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று சொல்கிறேன், இது யார் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நல்லா ஒரு வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைமில் இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணால் நல்லாயிருக்குமே, ஒரு 40 இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்த குட் அப்பா இப்போ குட்டு தாத்தா ஆயிட்டாரு. ஆமாம் ஆமாம், இது உண்மைதான். அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிறது ரோபோவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ரோபோ சார் மனைவி அனுமதி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல அப்பா நல்ல தாத்தா நல்ல கணவர், இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆயிட்டீங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது. அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு. இப்போ மனைவியும் சரி மகளும் சரி என் பேரனோட நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம்தான். அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவன், கலையை ரொம்ப நேசிக்கிறவன், மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறவன். சில மேடைகளில் தான் வந்து நம்ம சும்மா ஜாலியாக பேசுவான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. பின்னாடி துப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானு நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சார், இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் அவங்க 2 பேருக்குமே. ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷ்யன் பக்தன் அப்படிலாம் சொன்னாங்க. கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா
அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பாரு. அதில் அவரும் ஒரு இதை காமிப்பார். கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடித்து கொடுப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இமான் நச்சி, மீசை ராஜேந்திரன், ரமேஷ் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே, மோகன் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள். இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார் இப்போ பேசுகிறப்போ. ரோபோ சாரோட பங்கு இருந்ததா? ஏன்னா அந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக, இல்லை நீங்கள் மட்டுமா நட்சத்திர தேர்வு? ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்கள பார்த்துருக்குறோம், ஆனால் ரொம்ப ஃபெமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவங்கள எல்லாம் போட்டுருக்கிறப்ப தான் அவங்க இங்கே உட்காந்துருக்கப்போ பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் காஸ்டிங் எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ரொம்ப அவர் இது பண்ணலை. நான் இது இப்போ ஒரு வச்சுக்கலாம், ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும், இது இமான் அண்ணாச்சி பண்ணட்டும், இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட், ஓகே சார், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கல, யாரையும் இது பண்ணலை. அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவும் அதெல்லாம் இல்லை. எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க. அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ நல்ல நடிகர், ஆனால் வந்து சீரியலுக்கு போயிட்டாரு. இல்லை, அது அது வந்து அது அவருடைய சிச்சுவேஷன் நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், கோவை பாபுக்கு இந்த படத்தில் நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரும் மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க. அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணாச்சி, உங்களுக்கு நேற்று வந்து சிம்பு சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைவாயிட்டாங்க, அதனால் வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர்லாம் புதுசாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அவர் கூட நடிக்கலைங்கிறத அப்படி சொல்லியிருப்பாரோ? அவர் கூட இல்லை, இப்போ என்னென்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆகிட்டாரு. ஆமாம், இப்போ திரும்பவும் காமெடினா மறுபடியும் வராரு. அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட முடியாது. நிறைய பரவி கிடக்கிறாங்க. ஆமாம், அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கிறது தான். அதானே, காமெடியர்கள்லாம் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க, அதுக்கப்புறம் காமெடியாக வரமாட்டுறாங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. அது ஒருவேளை சந்தானம் சாரை மனசில் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா காமெடி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி. அது யாரை மனசில் வச்சு சொன்னார்ன்றது அவருக்கே வெளிச்சம். என்ன, ஆனால் காமெடிகள் பாருங்களேன், மேடையில் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருமே காமெடிகள் நினைப்போம். அதனால் வாய்ப்புகள் கொடுங்க. இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னார்ல, கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆள். ஆனால் அதற்கான அந்த நேரம், காலம், வாய்ப்புகள், அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும். அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லேயும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின்லாம் வரது கிடையாது, தொடர்ச்சியாக வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொடியூசரில் வந்து இங்கே மேடையில் வந்து யாரும் வரது கிடையாது சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு காமெடி நடிகராக? படத்தோட ஒரு விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன் நான். அதெல்லாம் படத்தோட விளம்பரத்துக்காக தான் நினைக்கிறேன். இப்போ நான் தான் இப்போ நம்ம அண்ணன் போகும்போது கூட சொல்லி அனுப்பினேனே, ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்கண்ணே, படத்தை பற்றி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அண்ணன் போட்டிருக்காப்புல 2 3 பஞ்சு, அது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல. அதனால் அதுவெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக தான். மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்குனர் வந்து அவர் எல்வின், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த நடிகர். நான் கம்மியாக தான் கேட்டேன், நான் 7 கேட்கல, நான் 4 தான் கேட்டேன். எல்லா மேடைக்கும் வந்துட்டு தானே இருக்கேன் டேரக்டர் சார், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த இப்போ வந்து படம் 9ஆம் தேதி 11 படம் ரிலீஸ் ஆகுது. இது எப்படி இந்த சவாலை நீங்கள் அது எதிர்கொள்ள போறீங்க? ஒரு நல்ல படம் 11 படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க? தேட்டர் கிடைச்சிருக்கா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சவால் தான். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. என்ன, எல்லாரும் சம்மர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ லீவு நாளுன்னு போது எல்லாரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. நிச்சயமாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது, மக்களை ரசிக்க வைக்கிறோம், சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வாரமாச்சும் நீங்கள் ஃபுல் பண்ணி தான் பண்ணணும் வாங்க ப்ரொடியூசர்ஸ், அதுமாரி ஏதாச்சும்? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யா, ஓகே. சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள் சார். மைக் வந்துச்சா?
ஓகே. ஹலோ. சார் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ என்னடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா? இல்லை சார் அவருக்கு போட்டியாலாம் நான்லாம் வர முடியுமா சார்? இல்லை அவரை பற்றி பேசினாதான் அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் இல்லை, ஏன்னா கிடையாது. இப்போ ஆல்ரெடி அவரை பற்றி பேசியே நிறைய பேர் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி சார் நான் ஆல்ரெடி பெரிய ஆள் தான் சார். 6 அடி 3 சென்டிமீட்டர் இருக்கேன் சார். 106 கிலோ இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி அவரோட வெயிட்டு, அவரோட ஹைட்டு சார். அதாவது அவர் மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 92லேருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு உள்ள வருத்தம், எங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா, அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்தில். அதாவது 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அவருடைய 101 102வது படமும் செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார். எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம். எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது. கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா நீ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூரபாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார், விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது. 100 படத்துக்கு மேலே அவர் நடித்து 100வது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரன். அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது ஒரு சின்ன வருத்தம் தான். இப்போ எங்கள் அந்நியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர, மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர். அது நேற்று கூட நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களே, ஏர்போர்ட்டில் துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல. நீங்கள் இதை நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும். எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா? இல்லை கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு, அவரெல்லாம் இப்படி தான் வந்து கத்திய துப்பாக்கிலாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க. இல்லை வேற தலைவர்கள், அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ, டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ, இல்லை வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா? நம்ம இப்போ தானே நேரடியாக பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எப்போதுமே கேப்டன் வழியில் வந்தவங்க. வெட்டு 1 துண்டு 2 உண்மையே பேசுவோம், ஸ்ட்ராங்காக பேசுவோம். கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். நாங்கள் அதைத்தான் வந்து நாங்கள் அது வந்து சொல்கிறோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பு, எத்தனை ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவரை வச்சுட்டு இருக்கிறார். நாம் போய் அவருக்கு போட்டியாக சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். ஏன்னா நானும் அவர் கூட ஒரு 7 படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்குது. பட் எங்களுக்கு வருத்தம் தான், கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேறு எதுவுமே கிடையாது. சார் ரோபோ சார் பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சுருக்கீங்க. ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு? இல்லை, அம்பின்ற ஒரு பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான். அது எதை பார்த்தாலும் பயப்படும், ரொம்ப சாதுவான கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோவுக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும். ஆங்கர் உங்களுக்கு ஒன்று. ஸோ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணீங்க, எங்கள் ஹெல்த்தை பற்றி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணீங்க. ஸோ சம்மரோ வின்ட்ரோ ட்ரெஸ்ஸு போகிறோமான்றது தான் மேட்ரு, என்ன ட்ரெஸ்ஸு போடுறன்ற மேட்ரு கிடையாது. ஸோ நீங்கள் பயங்கரமாக பண்ணிருக்கீங்க, பயங்கரமாக பண்ணுங்கள். சூப்பர், தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மைக் ஆன். Thank you, sir. Thank you.